இந்த வீடியோல நம்ம 2025ன்றது கரண்ட் இயர். ஸோ கரண்ட் இயரோட ஏப்ரல் கொஷின் பேப்பர் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்குறோம். அதோட பார்ட் சி தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ பார்ட் சியில் கொஷின் நம்பர் 20 வந்து சாப்டர் 1லேருந்து லாக்லேருந்து கேட்டிருக்காங்க. கொஷின் நம்பர் 2 வந்து ஒரு ஆன்விட்டி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அண்ட் இது ரெண்டும் நம்ம நியூவாக இன்ட்ரடியூஸ் பண்ண சாப்டர். அப்புறம் கொஷின் நம்பர் 3 வந்து எப்பயுமே கேட்குற மாதிரி ஒரு மீன் மீடியன் மோடு, கார்லேஷன்லேருந்து ஒரு கொஷின் அண்டு சீஸ்னல் இண்டீசஸ். லாஸ்ட்டாக சீஸ்னல் இண்டீசஸ்லேருந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. இந்த 5 கொஷினுக்கான சொல்யூஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஷோ தட் லாக் ஆஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ லாகில் ஒரு ஈஸியான ஷோ தட் கொஷின், ஆனால் இது வந்து நமக்கு 10 மார்க்கில் கேட்டிருக்காங்க. ஸோ கைண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட் கொஷின். இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எல்ஹெச்எஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத எடுத்துட்டு சால்வ் பண்ணி ஆன்சர் வந்து 3/2 அப்படின்னு கொண்டு வர போகிறோம். ஸோ நான் கொஷினே தான் திருப்பி எழுதுகிறேன். 27 ப்ளஸ் லாக் பேஸ் 10 8 ப்ளஸ் log baseல 10 root of 1000 whole thing divided by log base 10 120. நமக்கு இங்க ஸ்கொயர் ரூட்ல கொடுத்துருக்காங்க. ஸ்கொயர் ரூட்ல கொடுத்துருந்தா அதை நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஈக்குவல் டு 1/2ன்னு எழுதுவோம். பவர்ல 1/2ன்னு எழுதணும். அப்போ என்னோட ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னவாகும்? லாக் பேஸ் 10 27க்கு பவர்ல 1/2 பிளஸ் லாக் பேஸ் 10 8. அடுத்ததும் லாக் பேஸ் 10,000க்கு பவர்ல 1/2. அந்த ஸ்கொயர் ரூட்டை இப்படி பவர்ல எழுதுறோம். டினாமினேட்டர்ல லாக் பேஸ் 10 120. ஓகே, இப்போ பவர்ல இருக்கிறது முன்னாடி வரும். முன்னாடி வந்ததுன்னா நமக்கு இது வந்து ப்ராப்பர்ட்டி. நான் அந்த ப்ராப்பர்ட்டி ஓரமா எழுதுறேன். ஸோ லாக் ஏ பவர் பி அப்படின்னா நம்ம இது எப்படி எழுதலாம்? பி முன்னாடி வரும், லாக் ஏ அப்படின்னு எழுத முடியும். அந்த மெத்தடை யூஸ் பண்ணி அந்த பவர்ல இருக்கிறது முன்னாடி வரும். ஸோ 1/2 லாக் ஆஃப் பேஸ் 10 27 பிளஸ் லாக் பேஸ் 10 8 பிளஸ் பவர்ல முன்னாடி வந்துடும் லாக் பேஸ் 10,000 அப்படின்னு வந்திருக்கா. ஹோல் திங் டிவைடட் பை லாக் பேஸ் 10 120 அப்படின்னு இருக்கு. இப்போ இந்த 27 என்னால் எப்படி எழுத முடியும்னா 3 கியூப்னு எழுத முடியும். ஸோ 1/2 log base 10 27 வந்து 3 power 3ன்னு எழுதுறோம். இட் மீன்ஸ் 3 into 3 into 3. அதே மாதிரி 8 எப்படி எழுதலாம்? நம்ம 2 power 3ன்னு எழுதலாம். அண்ட் நெக்ஸ்ட் டேர்ம் எப்படி எழுதலாம்? நம்ம 1000ன்றது 10 power 3. 10 into 10 100, 100 into 10 அப்படின்றது 1000. ஹோல் திங் டிவைடட் பை log base 10 120. இப்போ அந்த அதே பவர் ரூலை யூஸ் பண்ணி பவரை வந்து முன்னாடி கொண்டு வரேன். ஏற்கனவே 1/2 இருக்கு. அப்போ இந்த இடம் என்ன ஆகும்? 3/2 லாக் பேஸ் 10 3. அண்ட் இங்கேயும் 3 முன்னாடி வரும். லாக் பேஸ் 10 2 பிளஸ் 3 முன்னாடி வரும், 1/2 இருக்கு. ஸோ 3/2 லாக் பேஸ் 10 10 அப்படின்னு வந்திருக்கு. ஹோல் திங் டிவைடட் பை லாக் பேஸ் 10 120. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா 3/2 காமனா எடுக்க போறேன். ஏன்னா எல்லா டேர்ம்லயுமே என்ன இருக்கு? 3/2 இருக்கு. இப்போ இந்த இடத்துல 3/2 இருக்கு, இந்த இடத்துலயும் 3/2 இருக்கு. நடுவுல மட்டும் by 2 இல்லை. ஸோ அதனால என்ன பண்றேன்? நான் by 2 அப்படின்னு போட்டுக்கிறேன். டினாமினேட்டருக்கு போடும்போது அதே வேல்யூவை நியூமரேட்டர்லயும் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணிட்டு இந்த 3/2 மட்டும் வெளியில எடுத்துட்டு வந்துருவோம். காமனா வெளியில எடுத்துட்டு வரோம். எடுத்துட்டு வந்தா இப்போ எனக்கு 3/2 வெளியில போயிடும். ஸோ ரிமைனிங் என்ன இருக்கும்? லாக் பேஸ் 10 3 பிளஸ் இங்க வந்து 3/2 போச்சுன்னா 2 இருக்கும். லாக் பேஸ் 10 2 பிளஸ் லாக் பேஸ் 10 10 டிவைடட் பை லாக் பேஸ் 10 120 அப்படின்னு வருது. இப்போ ஃபர்ஸ்ட் டேர்முக்கும் லாஸ்ட் டேர்முக்கும் நமக்கு பிரச்சனை இல்லை. பட் நடுவில் இருக்க டேர்ம் மட்டும் லாகுக்கு முன்னாடி ஒரு வேல்யூ இருக்கு. அப்போ நான் லாக் காமனாக எடுக்க முடியாது. அதனால என்ன பண்றேன்? அந்த 2வை பவருக்கு ஷிஃப்ட் பண்றேன். சேம் ரூல். பவர்ல இருந்தா முன்னாடி வரும், முன்னாடி இருக்கிறத வந்து பவருக்கு நம்மளால ஷிஃப்ட் பண்ண முடியும். ஸோ 3/2 லாக் 3 பிளஸ் இது முன்னாடி பவருக்கு போயிருது. ஸோ லாக் 2 ஸ்கொயர் பிளஸ் லாக் 10 பை லாக் 120. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? மேலே லா இது ப்ராப்பர்ட்டி.
சைடில் எழுதுகிறேன். லாக் ஏ ப்ளஸ் லாக் பி அப்படி இருந்ததுன்னா நம்ம அதை எப்படி எழுதலாம்? லாக் ஏபின்னு எழுத முடியும். இப்போ நியூமரேட்டரில் இருக்கிறது என்ன பண்ணுறேன் நான்? 3/2 ஒரே லாகாக எழுதிட்டு ஏ இருக்கிற இடத்துல 3 2 ஸ்கொயர், ஸோ அது பி, அடுத்தது 10 எல்லாத்தையும் சேர்த்து எழுதியாச்சு. ஹோல் திங் டிவைடட் பை லாக் பேஸ் 10 120. நியூமரேட்டரில் இப்போ எனக்கு என்ன இருக்குது? 3 × 4 12, 12 × 10 120. ஸோ 3/2 நியூமரேட்டர்லேயும் 120, டினாமினேட்டரில் ஏற்கனவே எனக்கு அந்த 120 இருக்குது. இது கேன்சல் ஆகி 1 ஆகிடும். ஸோ ஈக்குவல் டு 3/2. இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. A person purchases a machine on 1st January 2009 and agrees to pay 10 installments each of rupees 12,000 கொடுத்திருக்காங்க at the end of every year inclusive of compound rate. ஸோ compound rate of interest அப்படின்றது அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ன்றது ஃபர்ஸ்ட் இயரில் ஆரம்பித்து லாஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் வரைக்கும் ஒரே இன்ட்ரெஸ்ட் தான் இருக்கும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படி இல்லை, அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ இப்போ கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஃபைண்ட் த ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் த மெஷின் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இங்கே நமக்கு வேல்யூ வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க. இப்படி கொடுக்கலன்னா நம்ம லாக் பேப்பர் யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் லக்கிலி அவங்களே வந்து என்ன பண்ணிட்டாங்க, நமக்கு வேல்யூ ஆஃப் இந்த இதை வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க. இப்போ நமக்கு என்னென்ன ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எழுதிக்கலாம். ஃபார்முலா என்ன அப்படின்னா, ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் அ மிஷின் அப்படின்றதுக்கான இது ஆன்விட்டி. ஸோ ப்ரெசன்ட் வேல்யூக்கான ஃபார்முலா it's a by I into 1 minus 1 plus I whole power minus n. இதுதான் நம்மளோட ஃபார்முலா. ஏன்றது இங்கே நான் கொஸ்டின்லேருந்து எழுதுகிறேன். ஏன்றது அமௌண்ட்டு. ஸோ இங்கே அமௌண்ட்டுன்றது 12,000 rupees. அடுத்தது ஐன்றது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து இங்கே இந்த காம்பவுண்ட் அண்ட் அது கொடுத்துருக்கிறது 15%. 15% நம்ம எப்படி எழுதலாம்? 15 டிவைடட் பை 100. 100ல டிவைட் பண்ணும்போது 0.15. அடுத்தது என்னன்றது நம்பர் ஆஃப் இயர்ஸ். நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து எத்தனை இயர் கொடுத்துருக்காங்க நமக்கு? 10 இன்ஸ்டால்மெண்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இயர் கொடுக்கல, இன்ஸ்டால்மெண்ட் தான் இருக்குது. ஸோ n = 10. இது எல்லாத்தையும் நான் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணும்போது PV = 12,000 divided by I value வந்து 0.15 into 1 minus 1 plus I. So 1 plus I ஓட value 0.15 whole power minus n. n ஓட value 10. அப்போ minus 10. ஆனால் எனக்கு மேலே கொடுத்துருக்க டேட்டா என்ன கொடுத்துருக்காங்க? பவர் ப்ளஸ் 10ல் கொடுத்துருக்காங்க. அப்போ நான் அதை மட்டும் மாற்றி எழுத போகிறேன். இந்த இடத்த மட்டும் மாற்றி எழுதிக்கலாம். நியூமரேட்டரில் இருக்கும்போது பவர் மைனஸ் அப்படின்னா டினாமினேட்டருக்கு போகும்போது கீழே ஷிஃப்ட் பண்ணும்போது அது பவர் ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ 1 2 0 0 0 இது இப்படி எழுதலாம். 0.15 நம்ம இதை என்ன பண்ணலாம்? 1 மைனஸ் அதை அப்படியே கீழே ஷிஃப்ட் பண்ணுறேன். 1.15 ஹோல் பவர் 10 அப்படின்னு எழுதிடலாம். மேலே இருக்கும்போது பவர் -10, கீழே வரும்போது பவர் +10 மாறிடும். அண்ட் அதுக்கான வேல்யூ அவங்களே கொடுத்துட்டாங்க 4.016. அதை அப்படியே கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஸோ 12,000 by 0.15 into 1 minus 1 divided by 4.016. இதுதான் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 1 divided by அதை வந்து டிவைட் பண்ணிக்கோங்க. ஸோ 12,000 by 0.15 1 minus 1 by 4.016 இதை டிவைட் பண்ணால் எனக்கு அப்ராக்சிமேட்டாக 0.247 அப்படின்னு வரும். ஸோ இதை மைனஸ் பண்ணும்போது எனக்கு என்ன வருது அப்படின்னா 12,000 divided by 0.15 into 0.757. ஸோ இதெல்லாம் கேன்சல் பண்ணி எழுதும்போது என்னோட ஆன்சர் 600,80.4 அப்படின்னு வரும். ஸோ இது ருப்பீஸில் 60,000. ஸோ ருப்பீஸ் 60,080 அப்படின்றது தான் என்னோட ப்ரெசன்ட் வேல்யூ.
calculate mean median mode from the following data. இது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு 10 மார்க் கொஸ்டின். இதில் வந்து கேட்டிருக்கிறது கண்டினியூஸ் டேட்டா கேட்டிருக்காங்க. கண்டினியூஸ் டேட்டா அப்படின்றது 10 to 20, 20 to 30 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ நம்ம கொஸ்டினை வந்து வேர்ட்டிக்கலாக எழுதுறதுக்கு முன்னாடி டேபிள் ஃபார்மேட் கொண்டு போகிறதுக்கு முன்னாடி கொஸ்டினை செக் பண்ணிக்கலாம். இங்கே 20 to 20 கேப் இல்லை, 30 to 30. ஸோ அப்படியே கரெக்டாக இருக்குது நம்பர்ஸு, எங்கேயுமே ஒரு கேப் கிடையாது. ஸோ சிஐ வேல்யூவை ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். சிஐன்றது கிளாஸ் இன்டர்வல். என்னோட வேல்யூ வந்து 10லேருந்து 20, 80 வரைக்கும் போகுது. ஸோ 20 to 30, 30லேருந்து 40, 40 to 50, 50லேருந்து 60, 60லேருந்து 70, 70லேருந்து 80. இது வந்து கிளாஸ் இன்டர்வல். இதை நம்ம எக்ஸ்ன்னு எடுக்க மாட்டோம். அடுத்தது ஃப்ரீக்வன்சி எஃப். 7, 5, 15, 23, 12, 8 and 10. இப்போ நம்ம இதுல இருந்து மீன் மீடியன் மோடு டேபிள் போடுறதுக்கு முன்னாடி ஒவ்வொன்றுக்கும் ஃபார்முலா ஒன்று எழுதலாம் நம்ம. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மீன். மீனுக்கான ஃபார்முலா சம்மேஷன் எஃப்எக்ஸ் பை சம்மேஷன் எஃப். கண்டினியூஸ்க்கும் நம்ம இதே ஃபார்முலாவே யூஸ் பண்ணிக்கலாம். டி மெத்தட் சில காலேஜில் வந்து டி மெத்தட், டீவியேஷன் மெத்தட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுவும் போடலாம், இதுவும் போடலாம். எப்படி போட்டாலும் ஒரே ஆன்சர் தான் வரும் நமக்கு. ஸோ சம்மேஷன் எஃப்எக்ஸ் பை எஃப். எஃப்எக்ஸ்னா என்ன? எஃப்ஐயும் எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணணும். இங்கே எக்ஸே கொடுக்கல, ஸோ நாம தான் எக்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். எக்ஸுன்றது மிடில் வேல்யூ அப்படின்னு அர்த்தம். ஸோ 10லேருந்து 20, அதுக்கு மிடில் வேல்யூ என்னன்னா 15. இது எப்படி விசிபிளா இது வந்து பார்த்தோன்னே தெரியுது. உங்களுக்கு அப்படி தெரியலன்னா அப்பர் லிமிட் 20 ப்ளஸ் லோவர் லிமிட் 10/2 அப்படின்னு போட்டு பார்க்கணும். 20 + 10ன்றது 30, 30/2 அப்படின்றது 15. ஸோ இது மாதிரி ஒன்று ஒன்றா நம்ம போட்டு பார்க்கலாம், இல்லை டைரக்டாகவும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதலாம். அடுத்தது 25, 35, 45, 55, 65 and 75. ஸோ மீனுக்கு எனக்கு என்ன தேவை? எஃப்எக்ஸ். எஃப்எக்ஸ்னா என்ன அர்த்தம்? எஃப் இன்டூ எக்ஸ்ன்னு அர்த்தம். ஸோ 7 × 15 105, இங்கே 125, இது 525, 23 × 45 1035, 12 × 55 660, 520 and 750. சம்மேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இதோட டோட்டல். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குதுன்னா 3720. அதே மாதிரி எஃப் ஆட் பண்ணும்போது எனக்கு கிடைக்கிற டோட்டல் 80. இப்போ இது ரெண்டையும் கொண்டு போய் என்னோட மீன் ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ மீனோட வேல்யூ என்ன? சம்மேஷன் எஃப்எக்ஸ் டிவைடட் பை சம்மேஷன் எஃப். இதை டிவைட் பண்ணால் நமக்கு 46.5 அப்படின்னு கிடைக்கும். ஸோ மீன் ஈக்குவல் டு 46.5. ஃபர்ஸ்ட் பார்ட் ஓவர். இப்போ இதுலேருந்து என்ன தெரிஞ்சிடும்னா மீடியனுக்கும் மோட்க்கும் மோரோவர் சேம் வேல்யூ தான் வரும் நமக்கு அப்ராக்சிமேட்டா. மீடியனுக்கு எனக்கு என்ன தேவை அப்படின்னா, இது ஒரு கண்டினியூஸ் டேட்டான்றதுனால முதல்ல மீடியன் கிளாஸ். மீடியன் கிளாஸ் அப்படின்றது கேபிட்டல் N by 2th ஐட்டம். அது எங்க இருக்கோ அந்த ஐட்டம். ஸோ மீடியன் போடணுனாலே நான் அடுத்து என்ன பண்ணணும்? கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி எனக்கு போடணும். ஸோ டேபிளுக்கு போயிட்டு சிஎஃப். சிஎஃப்ன்றது கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி. ஃப்ரீக்வன்சி ஆட் பண்ணிட்டே வருவோம். ஃபர்ஸ்ட் ஃப்ரீக்வன்சி 7 அப்படி எழுதணும். அடுத்த ஃப்ரீக்வன்சி 7 + 5 12 அப்படின்னு வரும். 12 + 15 27, 27 + 23 50, 50 + 12 62, 62 + 8 வந்து 70, 70 + 10 வந்து 80. இதை ஆட் பண்ணி முடிக்கும் போதும் என்னோட எஃபோட டோட்டலும் ஒரே வேல்யூவா தான் இருக்கும். ஓகே, இப்போ கேபிட்டல் என்னன்றது என்னோட டோட்டல் ஃப்ரீக்வன்சி. ஸோ 80/2 ஐட்டம். 80/2 அப்படின்றது 40. ஸோ 40th ஐட்டம். சிஎஃப்ல 40 எங்க வருதோ அந்த இடம் தான் மீடியன் கிளாஸ் அப்படின்னு அர்த்தம். சிஎஃப்ல 40. சிஎஃப்ல என்னென்ன இருக்கு? 7, 12, 27, 50 இருக்கு. 40 இருக்கான்னா இல்ல. ஸோ 40ன்றது எங்கேயோ இந்த இடத்துல நடுவில் இருக்குன்னு தெரியுது.
அதை விட கம்மியான வேல்யூ எடுக்கக்கூடாது, அதிகமான வேல்யூ எடுக்கணும். ஸோ இதுதான் என்னோட மீடியன் கிளாஸ். ஸோ இந்த தான் நம்ம இப்போ பாக்ஸ் பண்ணுறது வந்து நம்மளோட பக்கத்துலேயே எழுதிக்கோங்க, மீடியன் கிளாஸ். இந்த மீடியன் கிளாஸ்க்கு எனக்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்னா லோவர் லிமிட் வேணும். ஸோ இந்த இடத்துல இது எல் லோவர் லிமிட், ஃப்ரீக்வன்சி வேணும். ஸோ இது எஃப், அண்ட் அதுக்கப்புறம் ப்ரீமீடியன் கிளாஸ். ப்ரீமீடியன் கிளாஸ்ன்றது இந்த சிஎஃப்ல இருக்கிற மீடியன் கிளாஸுக்கு முன்னாடி இருக்கிற வேல்யூ, தட் இஸ் எம். இப்போ இது மூணு தான் நமக்கு தேவை, எல் எஃப் எம். இப்போ கீழே ஃபார்முலாக்கு போயிடலாம். ஃபார்முலா என்னோட மீடியன் ஃபார்முலா எழுதுறேன். இப்போ மீடியன் ஈக்குவல் டு எல் பிளஸ் n by 2 minus m by f into c. L அப்படின்றது lower limit. ஸோ lower limit இங்க என்ன கொடுத்துருக்கோம், 40. Fன்றது 23, Mன்றது 27. எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? 40 ஏற்கனவே கேபிட்டல் N அப்படின்றது டோட்டல் ஃப்ரீக்வன்சி 80 by 2 மைனஸ் M ஓட வேல்யூ 27, அந்த ஃப்ரீக்வன்சி சிஎஃப்ல முன்னாடி இருக்கிற வேல்யூ. எஃப்ன்றது 23 இன்டூ சி. சி அப்படின்றது கிளாஸ் லிமிட். கிளாஸ் லிமிட்னா 10க்கும் 20க்கும் நடுவில் கேப் என்ன நமக்கு 10, 20க்கும் 30க்கும் நடுவில் 10. ஸோ 10 தான் நம்மளோட சி வேல்யூ, சாரி 10. இப்போ இதை கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ 40 பிளஸ் 80 by 2ன்றது 40 மைனஸ் 27 by 23 into 10. 40 minus 27ன்றது 13. So 40 plus 13 by 23 into 10. 13 by 23 அப்படின்னு டிவைட் பண்ணா எனக்கு 0.57 அப்படின்னு வரும். 0.57 into 10 which is 5.7. So 40 plus 5.7 அப்படின்றது 45.7. So என்னோட மீடியன் வேல்யூ 45.7. அங்கே ஏற்கனவே எனக்கு 46 வந்தது, இங்கே 45 வந்திருக்கு. இப்போ அடுத்தது மோட். ஓகே, மோடுக்கான ஃபார்முலா. மோட் கண்டுபிடிக்கிறது நமக்கு ரொம்ப சிம்பிள். இப்போ இங்கே மீடியன் கிளாஸ்லாம் போட்டோம்ல, அந்த மாதிரி வேண்டாம். மோடுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி எங்கே இருக்கோ அதுதான் மோடு. ஸோ ஃப்ரீக்வன்சியில் ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சின்றது இந்த 23. அப்போ அந்த 23 எங்கே எக்ஸிஸ்ட் ஆயிருக்கோ அதுதான் என்னோட என்னது, இங்கே வந்து நமக்கு ஃபார்ச்சுனேட்டாக ரெண்டுமே ஒன்று தான். ஸோ இதுதான் என்னோட மாடல் கிளாஸ். ஸோ வேல்யூலாம் பார்த்து செக் பண்ண வேண்டாம், ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி எங்கே இருக்கோ அதுதான் மாடல் கிளாஸ். இதுக்கும் எனக்கு என்ன தேவைன்னா எல் வேணும், லோவர் லிமிட். அண்ட் இந்த ஃப்ரீக்வன்சி மார்க் பண்ணுற ஃப்ரீக்வன்சி F1, முன்னாடி இருக்கிறது F0, பின்னாடி இருக்கிறது F2 அப்படின்னு எடுக்கணும். இது எல்லாத்தையும் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ மோடுக்கான ஃபார்முலா எல் பிளஸ் F1 மைனஸ் F0 பை 2F1 minus F0 minus F2 into C. So Lன்றது lower limit 40, F1ன்றது அது எங்கே எக்ஸிஸ்ட் ஆயிருக்கோ அந்த வேல்யூ 23 minus F0ன்றது அதுக்கு பிஃபோர் வேல்யூ. ஸோ 2 into 23 minus 15 minus 23க்கு அடுத்த வேல்யூ which is 12 into 10. இப்போ இங்கே கால்குலேட் பண்ணால் நமக்கு என்ன வரும், 40 plus 23 minus 15ன்றது 8, கீழே 46 minus 27. ஸோ 46ல 27 நம்ம மைனஸ் பண்ணிட்டா நமக்கு என்ன வந்திருக்கோம், 13 அப்படின்னு வந்திருக்கோம். 8 by 13 into 10. ஸோ இங்கே நமக்கு 27. 8 by 13 into 12. இதை டிவைட் பண்ணும்போது எனக்கு கிடைச்சது 0.6154 into 10. 10ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது அது 6.2 அப்படின்னு எழுதலாம். நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கிறேன். ரவுண்ட் ஆஃப் பண்ணால் 6.2 அப்படின்னு சொல்லலாம். அப்போ மோட் ஈக்குவல் டு 46.2. ஸோ ஆல்மோஸ்ட் 3 வேல்யூமே ஈக்குவலாக தான் நமக்கு வந்திருக்கு. Calculate Karl Pearson's coefficient of correlation.
ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இது வந்து நமக்கு ரேங்க் கார்லேஷன் கேட்டிருக்காங்களா இல்லை கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் கேட்குறாங்களா அப்படின்ற ஒரு டவுட்டே வரும். இங்கே ரேங்க்னு எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. அதோட பேர் வந்து ஸ்பியர்மேன் அப்படின்னு இருக்கும். ஸோ ஸ்பியர்மேன்னு கொடுக்கல. இது வந்து நார்மல் கார்லேஷன் தான். ஸோ கொடுத்துருக்கிற டேட்டா வந்து நமக்கு 2 டிஜிட் டேட்டாவாக இருக்குது. நம்ம இங்கே 2 டிஜிட் டேட்டாவாக இருந்தாலும் 1 டிஜிட் டேட்டாவாக இருந்தாலும் ஒரே மெத்தடையும் ஃபாலோ பண்ணலாம். இல்லை டி யூஸ் பண்ணி, டி மீன்ஸ் ஒரு வேல்யூவை எடுத்து மற்ற வேல்யூஸ் எல்லாத்தையும் சின்னதாக்கி அப்படியும் நம்ம யூஸ் பண்ணலாம். 2 மெத்தட்லையும் நம்ம யூஸ் பண்ணலாம், ப்ராப்ளம் கிடையாது. ஸோ நான் வந்து இந்த வேல்யூவை அப்படியே தான் எடுத்துக்க போகிறேன். ஏன்னா சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எடுத்து மைனஸ் பண்ணும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் 67 எடுத்து மைனஸ் பண்ணும்போது வேல்யூ கம்மியாகும். பட் கரெக்டாக போடாமல் மிஸ் ஆச்சுன்னா நமக்கு ப்ராப்ளம் ஆகும். அதனால் அந்த வேல்யூவை அப்படியே எடுத்துக்கிறேன். 65, 66, 67, 2 67, 68. Y வேல்யூவில் 67, 68, 68, 72, லாஸ்ட் 69, 70, 70 and 73. Sorry, 71 and 73. So 71, 73. And Y வேல்யூவில் 70, 69 and 70. கார்லேஷன் பொறுத்த வரைக்கும் எந்த சம்மா இருந்தாலும் 2 டிஜிட்டாக இருக்கட்டும் 3 டிஜிட்டாக இருக்கட்டும் நமக்கு தேவை எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் எக்ஸ் ஒய். ஸோ ஏற்கனவே எக்ஸ் என்ன ஒய் என்னன்னு எனக்கு தெரியும். ஸ்கொயர் பண்ணி எழுதணும், மல்டிப்ளை பண்ணி எழுதணும். இதுதான் நம்மளோட டாஸ்க்கு. ஸோ நம்பர் பெருசாக இருந்தாலும் அதுதான் மெத்தடு, நம்பர் சின்னதாக இருந்தாலும் அதே மெத்தட். நமக்கு இந்த மெத்தடில் போட்டாலும் டீவியேஷன் மெத்தடில் போட்டாலும் ஒரே ஆன்சர் வரும். ஸோ நான் வந்து இங்கே இப்போ ஜென்ரல் மெத்தடில் போட போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். ஸோ எக்ஸ் ஸ்கொயர்ன்றது எக்ஸில் இருக்க ஒவ்வொரு வேல்யூவையும் ஸ்கொயர் பண்ண போகிறோம். 65ஓட ஸ்கொயர், 66 ஸ்கொயர் பண்ணும்போது 67, அகைன் 67, 68 பண்ணும்போது 69 பண்ணும்போது 71 and லாஸ்ட் 73. அதே மாதிரி ஒய்யை வந்து ஸ்கொயர் பண்ணிக்க போகிறோம். ஸோ எக்ஸ்லேயும் அதே வேல்யூ இருக்கிறதுனால அப்படியே பார்த்து எழுதிக்கலாம். 4489, 4624, ஒய்யோட ஸ்கொயர் வேல்யூ 68, 5184, 4900, 4761, அகைன் 4900. அண்ட் லாஸ்டில் கொடுத்துருக்கிறது வந்து எக்ஸ் இன்ட்டு ஒய் அப்படின்னா 65 இன்ட்டு 67. ஸோ 4355, 4488, 4288, 4556, 4896, 30, 4899 and 5110. இப்போ இது எல்லாத்துக்குமே நமக்கு டோட்டல் வேணும். ஸோ ஒவ்வொரு வேல்யூவையுமே நம்ம தனித்தனியாக டோட்டல் போட்டு வச்சுக்கலாம். இந்த டோட்டல் நம்ம கேர்ஃபுல்லாக போடணும். இதை வச்சு தான் நம்ம சம் போட போகிறோம். 548, 37314, 37578 and 37422. ஓகே, இப்போ ஃபார்முலா எழுதிக்கலாம். கார்லேஷனுக்கு நமக்கு ஒரே ஃபார்முலா தான், சிம்பிள் ஃபார்முலா. ஸோ ஆர் ஈக்குவல் டு என் இன்ட்டு சம்மேஷன் எக்ஸ் ஒய் மைனஸ் சம்மேஷன் எக்ஸ் சம்மேஷன் ஒய் டிவைடட் பை n இன்ட்டு சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம்மேஷன் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட் ஆஃப். அதே மாதிரி ஸ்கொயர் ரூட் ஆஃப் n இன்ட்டு சம்மேஷன் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒய் வந்து ஹோல் ஸ்கொயர். இப்போ இது வந்து சம்மேஷன் எக்ஸு, சம்மேஷன் ஒய், சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர், சம்மேஷன் ஒய் ஸ்கொயர், சம்மேஷன் எக்ஸ் ஒய். இது எல்லாத்தையும் வேல்யூவாக சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணால் என்னன்றது டோட்டல் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ், மொத்தம் 8 டேர்ம் இருக்குது. ஸோ 8 இன்ட்டு சம்மேஷன் எக்ஸ் ஒய்ன்றது 37422 மைனஸ் 546 இன்ட்டு 548. ஓகே, கீழே டினாமினேட்டரில் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8 இன்ட்டு 37314
minus 546 square. அதே மாதிரி அடுத்தது 8 into 37578 minus 548 whole square. இப்போ நியூமரேட்டர் தனியாக மல்டிப்ளை பண்ணி டினாமினேட்டர் தனியாக மல்டிப்ளை பண்ணி நம்ம லாஸ்ட்டில் சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ஸோ இந்த வேல்யூலாம் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால கேர்ஃபுல்லாக நம்ம மல்டிப்ளை பண்ணோம். இங்கே மேலே மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணும்போது எனக்கு 168 வருது. கீழே டினாமினேட்டரில் 8 into அந்த வேல்யூ மைனஸ் 546 ஸ்கொயர் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி எழுதுனா 396, அடுத்த வேல்யூ 320. இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது நமக்கு கிடைக்கிற வேல்யூ வந்து 19.9. நான் வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபைனலாக நான் இதை மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணும்போது 0.47. இது நம்மளோட ஆன்சர். இந்த ஆன்சர் கரெக்டான்றது எப்படி செக் பண்ணலாம்? என்னோட கார்லேஷன் வேல்யூ +1லேருந்து -1க்குள்ளே இருக்கணும். இது கரெக்டாக எனக்கு 1க்கு உள்ளே தான் இருக்குது. ஸோ நம்ம ஆன்சர் கரெக்ட். இது வந்து ஒரு சீசனல் இண்டிசஸ் கொஸ்டின் பாருங்க. ஃப்ரம் த கிவன் டேட்டா கால்குலேட் சீசனல் இண்டிசஸ் அப்படின்னு கொடுத்துட்டு நமக்கு 5 இயர் அண்ட் ஒரு குவார்டரா வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சீசனல் இண்டிசஸோட ஃபார்முலா என்ன அப்படின்னா குவார்டர்லி ஆவரேஜ். இங்கே குவார்டர் வைஸ் கொடுத்துருக்கிறதுனால குவார்டர்லி ஆவரேஜ் டிவைடட் பை ஜென்ரல் ஆவரேஜ் இன்டூ 100. ஸோ இதை எப்படி போட போகிறோம்? நம்ம முதல்ல இந்த வேல்யூவை கீழே எடுத்து எழுதிக்கலாம். குவார்டர் வைஸ் எழுத போகிறோம். ஸோ இது கொஸ்டின் இப்படி தான் இருக்கும். மேலே குவார்டர்னு இருக்கலாம், இல்லை மந்த்லின்னு இருக்கலாம். ஒரு இயர் 2011 அப்படின்னு ஒரு இயருக்கு 4 குவார்டர், 2012க்கு 4 குவார்டர் அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மொத்தம் 5 வருஷம் கொடுத்துருக்காங்க. ஸோ சீசனல் இண்டிசஸ்க்கு நம்ம முதல்ல அந்த டேட்டாவை அப்படியே எடுத்து எழுதலாம். நான் இப்போ இந்த டேட்டாவையே அப்படியே யூஸ் பண்ணி டோட்டல் போட போகிறேன். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா டோட்டல் ஒரு இயர்க்கும் நம்ம டோட்டல் கண்டுபிடிக்கணும். நான் வந்து கொஸ்டின்லேருந்து எடுத்து எழுதாமல் இதை அப்படியே யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் கீழே எடுத்து கொஸ்டின் பேப்பர்லேருந்து எழுதி இதில் டோட்டல் போட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு குவார்ட்டருக்கான டோட்டல் இது மாதிரி ஒரு குவார்ட்டருக்குமே நம்ம டோட்டல் கண்டுபிடிக்கணும். டோட்டல்னா அப்படியே ஆட் பண்ணால் போதும். நான் இந்த 5 வேல்யூவும் ஆட் பண்ணும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் ஒன்ல வந்து 18.6. அதே மாதிரி செகண்ட் குவார்ட்டர் ஃபுல்லாக ஆட் பண்ணால் 20.9. தேர்ட் குவார்ட்டர் ஆட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற வேல்யூ 18.8 அண்ட் ஃபோர்த் குவார்ட்டரோட வேல்யூ 20.8. ஸோ இப்போ ஒரு குவார்ட்டராக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஆட் பண்ணியாச்சு. ஸோ நான் குவார்ட்டர் வைஸ் வந்து லைன் போட்டிருக்கேன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக. ஓகே, அடுத்தது இதுக்கு ஆவரேஜ். ஆவரேஜ் எத்தனை வேல்யூக்கு ஆவரேஜ்? நம்ம மொத்தம் எத்தனை வேல்யூ இருக்குது பாருங்க. 3.5, 3.5, 3.5, 4, 4.1, 5 வேல்யூ இருக்கு. அப்போ ஒவ்வொரு வேல்யூவையும் டிவைடட் பை 5 கொடுக்கணும். டோட்டலுக்கு கீழே நான் இங்கே வந்து புரியறதுக்காக இப்படி எழுதுறேன். 18.6 டிவைடட் பை 5. ஏன்னா 5 வேல்யூக்கு எழுதுறோம். ஸோ நான் டிவைட் பண்ணால் எனக்கு வந்து என்ன கிடைக்கும்னா 3.72. அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது 20.9 டிவைடட் பை 5. இந்த டிவைடட் பை 5 போட்டு காட்டலனாலும் ப்ராப்ளம் இல்லை. 4.18. அண்ட் நெக்ஸ்ட்டு 18.8 டிவைடட் பை 5 டிவைட் பண்ணால் 3.76. 20.8 divided by 5 4.16. இது வந்து ஒரு குவார்ட்டருக்கான ஆவரேஜ். ஆனால் எனக்கு அடுத்து என்ன வேணும்? என்னோட ஃபார்முலா என்ன? ஃபார்முலா எழுதிப்போமா? ஃபார்முலா வந்து சீசனல் இண்டிசஸ் ஈக்குவல் டு குவார்ட்டர்லி ஆவரேஜ். நம்ம இப்போ கண்டுபிடிச்சது குவார்ட்டர்லி ஆவரேஜ் டிவைடட் பை கிராண்ட் ஆவரேஜ்னு சொல்லலாம், இல்லைனா டோட்டல் ஆவரேஜ்னு சொல்லலாம். நம்ம கிராண்ட்னே யூஸ் பண்ணிப்போம், அப்போ நமக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ கிராண்ட் ஆவரேஜ் இன்டூ 100. இப்போ அந்த கிராண்ட் ஆவரேஜை நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். குவார்ட்டர்லி ஆவரேஜ் நம்மக்கிட்ட இப்போ இருக்குது. நம்ம என்ன பண்ண போகிறோம்? கிராண்ட் ஆவரேஜ் கால்குலேட் பண்ணணும். ஸோ கிராண்ட் ஆவரேஜ் equal to 3.72 plus 4.18, 3.76, 4.16. கிராண்ட் ஆவரேஜ்ன்றது நான் கண்டுபிடிச்சிருக்க ஆவரேஜுக்கு ஆவரேஜ். ஸோ இங்கே எத்தனை வேல்யூ இருக்குது? 4 வேல்யூ. ஸோ டிவைடட் பை 4 போட்டால் இதை ஆட் பண்ணால் எனக்கு 15.82
டிவைட் பண்ணும்போது எனக்கு கிடைக்கிறது 3.955. இப்போ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம சம் போட போகிறோம். ஸோ சீஸ்னல் இண்டீசஸ் ஃபார் ஃபர்ஸ்ட் குவார்ட்டர், மேலே இருக்க ஃபார்முலா சீஸ்னல் இண்டீசஸ் ஃபார் ஃபர்ஸ்ட் குவார்ட்டர். ஃபர்ஸ்ட் குவார்ட்டருக்குவான ஆவரேஜ் மேலே 3.72 மேலே இருக்குல்ல 3.72. கிராண்ட் ஆவரேஜ் இப்போ கண்டுபிடிச்சது 3.955 இன்டூ 100. ஸோ இதை டிவைட் பண்ணி 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னா 94.06. இது ஃபர்ஸ்ட் ஒன். இதே மாதிரியே சீஸ்னல் இண்டீசஸ் ஃபார் செகண்ட் குவார்ட்டர். ஸோ for second quarter, second quarter average 4.18. so 4.18 grand average ஒரே இதுதான் 3.955 into 100. இதை டிவைட் பண்ணா கிடைக்கிறது 105.69. இதே மாதிரி தேர்ட் குவார்ட்டருக்கு, ஸோ தேர்ட் குவார்ட்டரோட ஆவரேஜ் வந்து நமக்கு 3.76, கிராண்ட் வந்து 3.955, 100ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 95.07. இது மாதிரி ஃபோர்த் குவார்ட்டர், 4 குவார்ட்டருக்கும் தனித்தனியாக. ஃபோர்த் குவார்ட்டரோட வேல்யூ 4.16, கிராண்ட் ஆவரேஜ் இன்டூ 100 போடும்போது ஆன்சர் 105.18. அந்த லாஸ்ட் நம்பர் வரும்போது நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ரவுண்ட் ஆஃப் பண்ணி எழுதியிருக்கோம். ஸோ இதான் சீசனல் இண்டீசஸ் ஃபார் 4 quarters.